உங்கள் பிஸ்னஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு இருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கீவேர்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா கீவேர்ட் சர்ஃபர் அப்படின்னு. இது வந்து ஃப்ரீ டூல் தான். இப்போ கீவேர்ட் சர்ஃபர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுவும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ நம்ம அது எப்படி அப்படின்னா இப்போ நான் இப்போ நியர்பை ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த கீவேர்ட் சர்வர் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ்இஓ ரிலேட்டட் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் வர மாதிரி எழுதிக்கணும். அதுக்கெலாம் தான் இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து அப்டேட் வந்து இது பண்ணுறப்போ இதாகும். அப்டேட் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட் இருக்குது, 20 கீவேர்ட்ஸ் கிட்ட இருக்குது, 30 கீவேர்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேம் ஆகாமல் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு சர்ச் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்க கீவேர்ட்ஸாக பார்த்து வந்து எடுத்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க.